தானாய் மாறும். எல்லாம் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவன் அழைத்த அழைப்பு உண்மையுள்ள அழைப்பு. தேவ உறவு என்பது உண்மையானது. ஏதோ ஒரு மேலோட்டத்திற்காக வேதம் என்பது ஏதோ ஒரு கதை என்று யோசிக்கிறோம். அன்று நடந்த ஒரு காரியம், அன்று நடந்த காரியம் எதற்கு இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்? யோசித்து பாருங்கள். ஒரு 100 வருடங்களுக்கு நடந்த காரியம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த காரியம் எப்போது நடந்தது? ஏறக்குறைய 2000 வருஷம் முன்பாக நடந்த ஒரு காரியத்தை எதற்காக என் கையிலே கொடுத்திருக்கிறார்? இந்த சரித்திர புத்தகத்தை வாசிப்பதற்காகவா? எதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு வேதத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டு. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டு. அன்றைக்கு பேதுரு வாழ்க்கை, அங்கே சிறையிலே அவனை கொலை செய்யும்படியாக அங்கே நாம் பார்க்கிறோம். முதல் வசனம் வாசிப்போம். அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இங்கே பார்க்கிறோம், அவனை துன்பப்படுத்தும்படிக்கு பட்டயத்தினால் கொலை செய்யும்படிக்கு அவன் என்ன செய்து விட்டான்? யோசித்தான். யாக்கோபை என்ன செய்து விட்டான்? கொலையும் செய்து விட்டான். அது யாருக்கு பிரியமா இருக்கிறது? யூதருக்கு பிரியமா இருக்கிறது. எல்லாமே ஏரோதுக்கு சாதகமா இருக்கு. பேதுருக்கு எல்லாமே பாதகமா இருக்கிறது. பேதுரு வாழ்க்கையில் எல்லாமே எதிரடையா இருக்கிறது. பேதுரு யாக்கோபை எப்படி கொலை செய்து அழித்தானோ அது போல பேதுரு அழிக்க முடியாத சூழ்நிலை வந்துவிட்டது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கூட அது தானாய் மாறும், சானாய் மாறும். இது அன்றைக்கு நடந்த ஒரு சரித்திரம், அன்றைக்கு பேதுரு வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் தான். ஆனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஆவிக்குரிய அனுபவத்தில் பல காரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பலவிதமான பிரச்சனைகள், எப்பக்கமும் நெருக்கம்தான், குழப்பம்தான், போராட்டம்தான், வியாகுலம்தான், வேதனைத்தான், வெறுப்புத்தான். இப்பேற்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த ஒரு அயன் கேட் எப்படி இருப்பு கதவு இருப்பது போல இன்றைக்கு நம்முடைய நிலைமை இருப்பு கதவு போல மூடப்பட்டிருக்கலாம், கடினமாய் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை பயணம் கடினமாய் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் நிலைமை கடினமாய் இருக்கலாம். இரும்பு கதவு கடினமான கதவு, அதை துரிதமாய் உடைக்க முடியாது, அவ்வளவு சீக்கிரமாய் சாத்தியமாய் உடைக்க முடியாது. ஆனால் எப்படி திறக்கப்பட்டது? தானாய் திறக்கப்பட்டது. அது போல உங்கள் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் தானாய் மாறும், தானாய் மாறும். எவ்வளவு அருமையான தேவனை ஆராதிக்கிறோம், எவ்வளவு நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இதை விட யார் நம்மை உற்சாகப்படுத்த முடியும்? உறவுகளால் உங்களை உற்சாகப்படுத்த முடியுமா? பணம் உங்களை உற்சாகப்படுத்த முடியுமா? அந்தஸ்து நம்மை உற்சாகப்படுத்த முடியுமா? பலம் நம்மை உற்சாகப்படுத்த முடியுமா? அவையெல்லாம் கொஞ்ச காலம்தான். சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை சாப்பிடும் போது பலம் நிறைந்த மருந்தை நாம் அருந்தும் பொழுது சரீரத்துக்குள்ளாக ஒரு பலம் வரலாம். ஆனால் அந்த பலம் மறுபடியும் குறைந்து விடலாம். ஆனால் தேவனுடைய அந்த வார்த்தையானது நம்மை ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே பலத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. எலும்புகளுக்குள்ள பலம் கொடுக்கிறபடியா இருக்கிறது அவருடைய வார்த்தைகள். அதனால் இன்றைக்கு உங்கள் பிரச்சனை எல்லாம் தானாய் மாறப்போகிறது. பயப்படாதீங்க. வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார். வாக்கை நம்பி நாம் வாழலாம். உலகத்தில் வேறு எந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையும் மாறி போகும். தேவ வார்த்தை மாறவே மாறாது, தானாய் திறக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் யாரை வாசிப்போம்? ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டான். 2 சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறான். அதுங்க 2 சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறான். அதோடு மாத்திரமல்ல, 2 சேவகர் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவனுக்கு அதை பத்தி அவனுக்கு என்ன கிடையாதுங்க, கேர் பண்ணவே இல்லை. என்ன பண்ணலங்க, அதுதான் அவங்கள இருக்க விசேஷம். அதுங்க அதை பத்தி நான் பண்ணல, பயமே இல்லை. ஏன்னு சொன்னால் தான் ஒரு தேவ மனுஷனுங்கிற ஒரு தெளிவு அவனுக்கு இருந்தது. நீங்களும் நானும் என்ன தெளிவோடு இருக்க வேண்டும்? நான் தேவனுடைய மகன், நாம் தேவனுடைய மகள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த ஆவியை கொடுத்திருக்கிறாரே. நீங்களும் நானும் சாதாரணமானவர் அல்ல, நாம் தேவ ஜனங்கள். நமக்கு ஒருவர் இருக்கிறார் அல்லவா? நம்மை விசாரிக்கிறவனாவடினால் கவலைகள் எல்லாம் அவரிடத்திலே கொடுத்து விடுங்கள் சொல்லி இருக்கிறார் அல்லவா? நமக்கு ஒருவர் இருக்கிறார். பேதுருக்கு நன்றாக தெரியும், நான் ஆராதிக்கிறவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரே என்கிற ஒரு தெளிவு அவருக்குள் இருந்தது. அதனால என்ன செய்யறவர்? நித்திரையா இருக்கிறார். எப்படி இருக்கிறாருங்க? 2 சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார். பட் எப்படி இருக்கிறாருங்க? நல்லா தூங்குறார்.
தெளிவு. இன்றைக்கு வாக்கு தத்தங்களை குறித்து தெளிவாயிருங்கள். வார்த்தை அப்படியே நடக்கும். அவர் சொல்லாலும் அவர் கட்டளையிட நிற்கும். சொன்னது சொன்னதுதான். தாவீதுக்கு ஆணையிட்டேன், நான் பொய் சொல்லேன். சொன்னது சொன்னதுதான். ஆண்டவர் ஆணையிட்டு விட்டால் நிச்சயம் செய்வார். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. ஆணையிட்டபடி ஈசாக்கை தேவன் கொடுத்தார். 430 வருஷங்கள் அடிமைகளாய் இருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார், உன் ஜனங்களை விடுவிப்பேன் சொல்லி ஆணையிட்டார். நடக்க போவதையும் சொன்னார். அவருடைய சந்ததி எல்லாம் எகிப்திலே எப்படி இருப்பார்கள், அடிமைகளாய் இருப்பான்னு சொல்லி ஆபிரகாமுக்கு முன்பாகவே சொன்னார். அவர் அதோடு மாத்திரமல்ல, அவனை மீட்டெடுப்பேன் என்று சொன்னார். ஆபிரகாம் மரித்து விட்டார். ஆபிரகாமுடைய மகனாகி ஈசாக்கு மரித்து விட்டார். ஈசாக்கின் மகனாகி யாக்கோபு மரித்து விட்டார். சந்ததி எல்லாம் போய்விட்டது. அந்த காரியம் யாருக்குமே தெரியாது. ஆணையிட்டவரோ இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தார். அதுபோல இன்றைக்கு ஆணையிட்ட தேவன், வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். செழிவாக தேவனை ஆராதிக்கிறது. நம்முடைய அழைப்பு என்ன? முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேட வேண்டும். பரமண்டலத்தில் செய்கிற அந்த பிதாவின் சித்தத்தை நாம் என்ன செய்ய முடியாது, செய்யப்படுவதாக. யார் மூலமாய் செய்யப்படுவதாக? என் மூலமாய் செய்யப்படுவதாக. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மையமாய் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழுத்த திருத்தமாய் இருக்க வேண்டும். ஏனோ தான் என்று வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. வேத்திருக்கிற அத்தனையும் நமக்கு சொந்தம். இந்த உலகத்தில் வேறு எதுவும் நிலையான சொந்தம் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் தேவன் நமக்கு சொந்தமாய் இருக்கிறபடியினாலே பேதுரு அங்கே தெளிவாயிருந்தார். இந்த மாதம் தெளிவாயிருந்தது. தானாய் பிரச்சனை மாறப்போகிறது. தானாய் உடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற அந்த போராட்டம் மாறப்போகிறது. தானாய் அந்த பலவீனம் மாறப்போகிறது. சுகமளிக்கிற தேவன் அவர். சுகத்தை விரும்புகிற தேவன் அவர். அவர் தழும்புகளால் நாம் சுகமாகும்படியாக அழைத்திருக்கிறார் தேவன். தான் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நான் அதை பார்த்திருக்கிறேன். அநேக நேரங்கள் பலவீனம் என்னுடைய சரீரத்தை தாக்குவதை பார்த்திருக்கிறேன். அது தானா போயிடும். நான் பார்த்திருக்கிறேன். அது தானா போயிடும். யோசிப்பாண்டவரே, டாக்டர் கிட்ட போகணுமா? இல்ல, இரவு படுத்து காலை எழுந்திருக்கும் போது தானாய் போவதை நான் அதிகமாய் பார்த்திருக்கிறேன். பயம் வரும். இந்த ஒரு மாதிரி காண்டவரே, அது தானாய் போவதை நான் பார்த்தேன். காரணம் என்ன? தேவ தெளிவு. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என்னை காண்கிற தேவன் இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர் இருக்கிறார் என்கிற ஒரு தெளிவு இருந்தபடியினாலே, அதோடு மாத்திரமல்ல, நீர் தான் எனக்கு வேறு கதியில் என்று சொல்லி அவரையே சார்ந்திருந்தபடியினாலே என் வாழ்க்கையில் வந்த பலவீனம் எல்லாம் தானாய் போவதை என் சரீரத்தில் உணர்ந்து நான் பேசுகிறேன். மாம்சம் பலவீனம் உள்ளது. சரீரம் எப்பேற்பட்டது? வீக் தான். ஆவியோ உற்சாகம் உள்ளது. வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டபடினாலே வசனங்களை எவ்வளவாக உட்கொள்கிறோமோ அவ்வளவாய் பலத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தெளிவாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவர் நித்திரையாய் இருக்கிறார். என்னதுங்க? அதாவது ஒரு பயமான தூக்கமே வராது. என்ன வராதுங்க? தூக்கமே வராது. பயத்துல தூக்கமே வராது. புரண்டு பத்திருப்போம். ஆனால் அங்கே பார்க்கிறோம், 2 சங்கிலியினால் கட்டப்பட்டு 2 சேவல் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு அனுபவமான ஒரு சாட்சியை பார்க்கிறோம் அங்கே. இன்றைக்கு நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? தெளிவா இருக்கிறோமோ? நாம் தேவ ஜனம் என்கிற தெளிவு இருக்கிறதோ? தைரியம் இருக்கிறது நமக்குள்ளாக? அவன் நித்திரையாயிருந்தான். நித்திரை என்று சொல்லி தூங்கி கொண்டு போதா யோசிக்கிறோம். ஆனால் ஆவியிலே தேவன் சொல்லுகிறார், அவன் தெளிவாய் இருந்தான். அடுத்த நாள் காலையில் செய்யப்படப்படுகிறான். அவன் கொலை செய்யப்படப்படுகிறான். அவனை பாதுகாக்கின்ற அந்த போர் சேவர்கள் எல்லாரையும் சேவர்களை பார்த்தான். எத்தனை சேவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஒவ்வொரு வகுப்பண்டையிலே ஒவ்வொரு இடத்திலும் 4 பேராக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடினமான இடத்திலே பாதுகாப்பில் இருக்கிறார். ஆனால் பயம் இல்லாதபடிக்கு தெளிவாக இருக்கிறார். தூங்குறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தெளிவோடு இருக்கும். உங்கள் பிரச்சனை தானா மாறப்போகுது. ஆமென் சொல்லுங்க. உங்க பிரச்சனை தானா மாறப்போகுது. தானா திறக்கும். அப்படியாக அவன் செய்வதை பார்க்கிறோம். 7 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். எப்பொழுதுங்க? அங்கே பார்க்கிறோம், பேதுருக்கு ஒரு பிரச்சனை. அப்பொழுதே தூதன் வந்து இறங்கினான்.
இன்றைக்கு உன் வாழ்க்கையில் பிரச்சனை அப்போதே தேவன் இறங்கி வருவான். அப்பொழுது 7 மடங்கு எரிகின்ற அந்த அக்கினியிலே அந்த 3 பேரையும் தூக்கி எறிந்த அப்பொழுதே தேவன் இறங்கினான். சற்று தாமதித்திருந்தால் தூக்கி எறியும்படியாக வந்த அந்த சேவகன், அந்த போராளி என்ன செய்கிறான்? அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல், அக்னி தாங்க முடியாமல், வெளியிலே அந்த அக்னி தாங்க முடியாமல் சாவதை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்பொழுதே இறங்கி வந்தார் தேவன். உங்களுக்கு பிரச்சனையா? அப்பொழுது யார் வருவார்? தேவன் இறங்கி வருவார். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். யாருக்காக நின்றான்? பேதுருவுக்காக நின்றான். உங்களுக்காய் தேவன் நிற்பான். உங்களுக்காய் கர்த்தர் நிற்பான். உங்கள் தேவன் உறவுக்குரிய தேவனாய் இருக்கிறார். உரிமை பாராட்டுகிற அளவுக்கு உறவுள்ள தேவன் அவர். உங்களுக்காய் நிற்பார். அங்கே கர்த்தர் நின்றார். கர்த்தருடைய தூதன் அங்கே நிற்பதை பார்க்கிறோம். நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி. இங்கே பார்க்கிறோம், பேதுருக்கு ஒண்ணுமே தெரியல. பண்ணுங்க, மயக்கத்திலே இருக்கிறது. ஆவிக்குரிய ஒரு மயக்கம். என்னதுங்க? ஒண்ணு அவனுக்கு அவன் வந்து பார்த்துதாங்க. அதாவது பாரு, உண்மையாக அதை பார்த்துருந்தா ஒரு தடுமாற்றா இருக்கும், ஷாக்கா இருக்கும், கத்தி இருப்பான். என்ன இருக்கு? அது யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணாங்க? அவனை அழகா மெத்தடா கொண்டு வருது. ரீபாலா சந்தரா எவ்வளவு, எந்த பாரம் இல்லாதபடிக்கு, எந்த குழப்பம் இல்லாதபடிக்கு அவனுக்கு நாங்க ஷாக் ஆயிட்டு. தூதர் வந்து நிற்கிறா, வெளிச்சம் போல கத்திருப்போம். ஐயோ, ஏதோ ஒரு விதமான வித்தியாசமான இல்லை. என்ன பண்ணல? அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. உங்க பிரச்சனை எல்லாம் மாறுவது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. மாற்றிக்கொண்டுதான் மாற்றிக்கொண்டிருக்கிறார். பிரச்சனையா மாற்றிக்கொண்டிருக்கிறார் கர்த்தர். உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் முடிந்தது எல்லாம் முடிச்சிட்டார். அதை ஃபேஸ் பண்ண போறோம். முடிச்சிட்டார். இங்க பார்க்கும்போது அவன் வருவதே தெரியவே இல்லை. அங்கே பார்க்கிறோம், தட்டி எழுப்பினை செய்கிறான். பாதரட்சைகளை சீக்கிரமாய் எழுந்து அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசன காண்பி. இங்க பார்க்கிறோம், அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஷாக்கா எல்லாம் பண்ண அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கான். அப்படி பண்ணுறது நம்ம வாழ்க்கை கூட ஸ்மூத்தா போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஒண்ணுமே தெரியாது, என்ன நடந்ததே தெரியாது, எல்லாம் நல்லபடி நடக்கும். ஆமென் சொல்லுங்க போறோம். என்ன நடந்ததே தெரியாது, எமோஷனல் ஆகவே மாட்டோம். அமைதலா நாளுக்கு அமைதலா முடிஞ்சிடும். செங்கடலை கண்டு ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். மோசையை பார்த்து அவர்கள் சபிக்கும்படியாக மோசையை பார்த்து கோபப்படுகிறார்கள். நாங்கள் எங்கிருந்தால் நலமாயிருக்கும்? எகிப்தில இருந்தால் நலமாயிருக்கும். எங்களை இங்கு கொண்டு வந்தா சாகடிக்கும்படியே கொண்டு வந்தாய். வனாந்தரத்திலே கொண்டு வந்து எங்களை சாகடிக்கும்படியா, எங்கள் சந்ததியை சாகடிக்கும்படியே கொண்டு வந்தாய். முறுமுறுத்தார்கள். தேவனை நோக்கி மோசை பார்த்தபோது தேவன் சிம்பிளா சொல்றார், உன்னுடைய கரங்களை என்ன பேசுவாங்க? கைகளை நீட்டு. தரிசனம் முடிச்சு போச்சு. சமுத்திரம் நீட்டின பிரகாரம் கடல் 2ஆய் பிளக்கின்ற ஒரு மகிமையை ஜனங்கள் கண்டார்கள். ரொம்ப சிம்பிளா முடிச்சார். ரொம்ப சிம்பிள். தேவனுடைய பார்வை நம்முடைய பிரச்சனை சிம்பிள் தான். ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மை மாற்ற, நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதில் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு காரியம். நமக்கு தான் ப்ராப்ளம் பெருசா தோணுது. இந்த மாசம் எல்லாம் சாதாரணமா முடிக்க போகிறார். ரொம்ப சிம்பிளா. அதுக்காக நம்ம ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தானாய் திறந்தது. நாம் அப்படியாக வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டிலே வந்தபோது அது தானாய் அவர்கள் பாருங்கள். ஒருவேளை இவனுக்கு வந்து அவன் தெளிவா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? இரும்பு கதவு கிட்ட வந்து என்ன பண்ணிருப்பான்? தடுமாறிப்பான். ஐயோ, அயன் கேட்டாச்சு எப்படி திறக்க முடியும்? என்ன பண்ணிருப்பான்? தடுமாறிப்பான். அயன் கேட்டா பேதுருக்குள்ளாக வந்து ஒரு எமோஷன் ஸ்பீட் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுவாருங்க? டிக்கெட் என்ன பண்ணுவாருங்க? ஏசு கிறிஸ்து வந்து பார்த்துட்டாங்க, அவரை பிடிக்கும்படியே வந்த போது என்ன பண்றா? அந்த போர்ஸனுடைய காதை என்ன பண்றாரு? அவரு வெட்டுறாரு. எமோஷன் அவருக்குள்ள இருக்கு. அதுக்கு அங்க வந்து என்ன பண்ணுங்க? ஏதாவது என்ன பண்ண திருப்பி இரும்பு கதவு இல்லைங்களா? என்ன பண்ணுங்க? ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, எடுத்து உடைக்கலாமான்ட்டு யோசிச்சு பாருங்க. 16, 18 அந்த போர்சவரை தாண்டி வருகிறான். 1ஆம் காவலை தாண்டுகிறான், 2ஆம் காவலை தாண்டுகிறான். இருப்பு கதவனை தாண்டுகிற வரைக்கும் அவனுக்கு என்ன கிடையாதுங்க?
அப்படி லேசா இருக்கு. ரெண்டு இருக்காருங்க, ஆவில நிரம்பி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவில நிரம்பினீங்கன்னா பயம்லாம் போயிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவில தேவனுடைய அபிஷேகத்துக்குள்ளாக நிரம்பினீங்கன்னா தெளிவு வரும். மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு பயந்தாங்க. ஆவில நிறைஞ்சிட்டு வைங்களா ஒரு தெளிவு இருக்கும், தைரியம்லாம் வரும். அபிஷேகம் நிறைய நீங்க அந்நிய பாஷை நிறைந்து தேவனை ஆராதிங்க, தெளிவு, தைரியம், சுகம், பலம், ஆரோக்கியம்லாம் வரும். அவனுக்குள்ளாக பாருங்க, அந்த இருப்பு கதவை திறக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது அவனுக்கு, எதை குறிச்சு அவனுக்கு கவலையே கிடையாது. அது போல உங்கள் கவலையெல்லாம் யார்கிட்ட கொடுத்துருங்க? தேவன் கிட்ட கொடுத்துருங்க. நாளை தினத்தை குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. தானா பிரச்சனை மாறும். தேவன் நமக்காக அவர் செய்வாங்க. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் இறங்கி கிரியை செய்தாரே. பகலெல்லாம் மேக ஸ்தம்பம், இரவெல்லாம் அக்கினி ஸ்தம்பம், வானத்து மன்னாவை அவர்கள் புசித்தார்கள். அவளுக்கு அங்கே நாம் பார்க்கிறோம், காளைகளை அவர்களுடைய ஆகாரத்துக்கு புசிக்கும்படியாய் கொடுத்தார். மதுரமான தண்ணீரை தேவன் கொடுத்தார். கால்கள் வீங்கவில்லை, பாதரட்சை கிழியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? அவ்வளவு அருமையாய் கர்த்தர் நடத்தினார். அதே தேவன் தான் இன்றைக்கு இந்த ஆண்டு நடத்த போகிறார். எல்லா பிரச்சனையும் தானா போயிடும், எல்லாம் தானா போயிடும். அப்படியாய் கடந்து வருகிறோம். வாசிக்க தொடர்ந்து, அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசல் கதவை தட்டின போது 10 வருஷத்துக்கு அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுகே நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. எவ்வளவுங்க? 2 பேர் அங்க இருக்கிறாங்க. நீங்க கர்த்தரோடு இருந்தாதான் தானா திறக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேர் இருக்கிறாங்க. அவனுக்கு இல்லைங்க, அவர்கள் யாரோட இருந்தாங்க? பேதுரு தனியா இல்ல, பேதுருடைய யாருங்க? அதே போல தேவனோடு இருந்தீங்கன்னா தானா போகலாம். நீங்களே போய் திறந்தான போனாதுங்க, தானா முட்டி மோதிதான் இருக்கும். என்ன பண்ணலாம்? உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வை, உம்மாலே ஒரு மதிலை தாங்க. அவர் கூட இருந்தாதான் எல்லாம் தானா திறக்கும். நம்ம போய் என்ன பண்ண முடியும்? தானா திறக்கவே சொல்லுங்க. தானா நான் அண்டா காக்கசம் அது போலனாதுங்க, அப்படி கிடையாது, கிடையாது. இது தானா திறக்க. இது யார் கூட இருக்கணும்? தேவன் கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. தேவன் கூட இருந்தா எல்லாம் தானா திறக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே பார்க்கிறோம், அவர்கள் போகும்பொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அவர்களுக்கு பேதுருவுக்கும் பேதுருவோடு கூட வருகிற தூதனுக்கும். அப்போ நீங்களும் நானும் தேவனோடு இருந்தாதான் தானா திறக்கும். நாங்க இப்படி ஒரு சொல்லிட்டீங்களே, இப்படி ஒரு பொடி வச்சிட்டீங்களா? நீங்க மாத்திரம் போனா திறக்காதுங்க. உங்களோட யார் இருக்கணும்? தேவன் இருக்கணும். தேவன் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி. என் மூலமாய் வெற்றி அல்ல, உங்கள் மூலமாய் வெற்றி அல்ல, தேவன் கூட இருந்தாதான் வெற்றி. தேவன் கூட இருக்கணும். மோசையோடு கூட கர்த்தர் இருந்தா செங்கடல் தானாய் திறந்தது. மோசையோடு கூட கர்த்தர், யோசுவோடு கூட கர்த்தர் இருந்தா யோர்தானை கடந்து சென்றார்கள், எரிகோவை கடந்து சென்றார்கள். கர்த்தர் கூட இருந்தார். அது போல யார் இருக்க வேண்டும்? கர்த்தர் கூட இருக்கணும். அன்றைக்கு அங்கே பேதுருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது 14 சேவர்கள் அங்கே பேதுருடைய அருகிலே 2 சேவர்கள் 2 சங்கிலால் கட்டப்பட்ட போதும் நான் அங்கே பார்க்கிறோம், இரும்பு கதவை 2ஆம் கதவை தாண்டி இரும்பு கதவில் வந்த போது பேதுருவோடு கூட யார் இருந்தது? தூதன் இருந்தார். அதுதான் தானா திறந்தது. அதுபோல உங்கள் வாழ்க்கையில் யார் இருக்கணும்? கிறிஸ்து இருக்கணும். தாவீது சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அப்படிதான் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. என் பக்கத்தில் யார் இருக்க வேண்டும்? இயேசு இருக்க வேண்டும். எனக்குள் ஆவியில் இருந்தால்தான் அது தானா திறக்கும். இல்லை என்ன பண்ண முடியாதுங்க. அந்த இரும்பு கதவை அவ்வளவு சுலபமா என்ன பண்ண முடியாதுங்க, உடைக்க முடியாது. ஒரு சத்தம் கட்ட என்ன பண்ணுவாங்க? 16 பேர் வந்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதான், முடிய போகுது. தப்பித்து வந்து விட்டான் அல்லவோ. ஏரோதுக்கு அதிகமாய் கோபம் வரும் அல்லவா? யோசித்து பாருங்கள். அந்த பாபிலோன் இருக்கிற ராஜாவுக்கு வணங்க மாட்டேன் என்று சொல்ல போது அதிக உக்கிரகம் கொண்டு என்ன செய்கிறான்? 7 மடங்காக அக்கினியை என்ன செய்கிறான்? அவன் அதிகரிக்க வைக்கிறான். காரணம் என்ன? ராஜாவின் கோபத்துக்கு முன்பாக மனுஷன் இருக்க முடியாது. ஏரோது ராஜாவுடைய கோபத்துக்கு முன்பாக பேதுரு நிற்க முடியாது. ஆனால் யார் கூட இருந்தது? தேவ தூதன். அது போல உங்களோடு யார் இருக்க வேண்டும்? தேவன் இருக்கணும். தெரிஞ்சுக்க
சும்மா இல்லை. வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் எதை செய்தால் நடக்கும், அதை செய்தால் நடக்கும். இல்லாவிட்டால் அது வார்த்தையாகத்தான் இருக்கும், அது ஜீவனாய் மாறாது. அதில் இருக்கிற ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு கூட இருந்தால் எல்லாம் தானா நடக்கும், தானா திறக்கும். நம் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தில் செல்லும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அதே அதிகாரம் 5 வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அது மாத்திரம் படிங்க சொல்லி 5. When Peter was therefore kept in prison, but constant prayer was offered. இடைவிடாத ஜெபம். ஊக்கத்தோடு நம்ம ஜெபம் இடைவிடாம ஜெபிக்கணும். என்ன பண்ணணுங்க? ஒன்று தேவன் கூட இருக்கணும். தேவன் கூட என்ன பண்ணீங்க? ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணீங்க சொல்லுங்க? எதற்கு எடுத்தாலும் கர்த்தரை தான் வைக்கணும். இந்த அனுபவங்கள் தான் அந்த கதவு தானாய் திறந்தது. முடியாதுங்க. ஒன்று பேதுருவுக்குள் தெளிவு இருந்தது. இரண்டாவதாக பேதுருவோடு யார் இருந்தது? தேவ தூதன் இருந்தான். மூன்றாவதாக ஜெபம் இருந்தது. இந்த 3 அனுபவங்கள் இருந்தா இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த ஆண்டு மாத்திரமல்ல, நாம் இருக்கிற காலமெல்லாம் எல்லாம் தானாவே நடக்கும். பிரயாசப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. 40 வருஷம் அவங்களுக்கு தானா எல்லாம் நடந்தது. லட்சக்கணக்கான மக்களுங்க எல்லாம் தானா எல்லாம் நடந்துங்க. நேரத்துக்கு நேரம் பண்ணாங்க, எல்லாம் தானா நடந்தது. யார் என்ன பண்ணலங்க? அவங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. கேளுங்க பொதுவுகளுக்கு கொடுக்கப்படுற மாதிரி என்ன பண்ணாங்க? அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் கொடுக்கப்பட்டது. இந்த அனுபவம் வரும் வரைக்கும் வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்க முடியாது. செய்யணும். அவர் சொன்ன கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து செய்யணும். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்த விஷயத்தில் வாஸ்தவனமாக 3:8 செய்யா உன்னுடைய கிரிகளை அறிந்திருக்கு. நம்முடைய ஆக்ஷன், கிரியைகள் அவசியம். கிரியில்லாத விசுவாசம் செத்தது. என்னுடைய கிரியை எப்படி இருக்கணுங்க? ஜெபிக்கிற ஒரு கிரியை எனக்குள் இருக்க வேண்டும். இரண்டாவது தெளிவுள்ளவனாய் இருக்க வேண்டும். மூன்றாவது தேவனோடு இருக்க வேண்டும். இந்த கிரிகள் எனக்குள் வரும்போது திறந்த வாசல் தான். அந்த வாசல் எப்படி இருக்கும் போது தானா திறக்க போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அனுபவத்தில் போகும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அனுபவத்தில் வந்துவிட்டால் நடக்கும். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நடக்கும். வான பூமி கூட ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதே இந்த கிறிஸ்துவத்துக்குள்ளான இந்த பிராக்டிக்கல் அனுபவம் வந்தே ஆகும். ஏதோ சர்ச்சைக்கு ஒரு ஆராதிக்கிறோம் போறோம், இதுவல்ல. அனுதினமும் அவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். அனுதினமும் அவரோடு கூட பழக வேண்டும். அவர் ஒரு நபர், இஸ் a person. அவர் ஒரு நபர். அங்கே 16 காவலாளிகள் இருக்கிறார்கள். அவன் அருகில் 2 காவலாளிகள் இருக்கிறார்கள். 2 சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறான். அங்கே யார் இருந்தது? ஒரு தூதன் இருந்தான். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன். அவனை யாராலும் பார்க்க முடியாது. பேதுருடைய ஆவிக்குரிய கண்களால் தான் பார்க்க முடிந்தது. அதுபோல உங்களோடு கூட தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை யாராலும் பார்க்க முடியாது, பட் உங்களால் அவரை உணர முடியும். உங்களுக்குள் தேவன் இருக்கிறார், உணர முடியும். வேறு யாராலும் உணர முடியாதுங்க. உங்களோடு இருக்கிற தெய்வத்தை வேறு யாராலும் உணர முடியாது. நீங்கள் சொன்னாலும் மனிதன் புரிந்து கொள்ள முடியாது, பட் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். ஆனால் உங்களுக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார். சரி, வேறு யாருக்குமே தெரியல. தூதன் வந்தது வேற யாருக்குமே தெரியவே இல்லை. அந்த மகிமை இறங்கினது தெரியவே இல்லைங்க. ஒரு சில இடங்களில் தூதன் வந்து இறங்கும் போது பூமி அதிர்வதை பார்க்க முடியலதுங்க. பூமி அதிர்வதை பார்க்க முடியும். ஆனால் இங்கே வந்த போது எந்த அதிர்வும் இல்லை. எவ்வளவு மெத்தடா யாருக்காக வருகிறார்? பேதுருவுக்காக. தேவன் கிரிகளை பாருங்கள். அது போல இனி வரும் காலங்கள் நம்முடைய கிரிகள் எல்லாம் தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். நம்ம செயலெல்லாம் இப்படிதான் இருக்கணும். இப்படி இருந்தாதான் வாக்குத்தத்தங்களுக்கு நாம் சொந்தமாக முடியும். அதோடு மாத்திரமல்ல, உலகத்தில் வருகிற தீங்குக்கெல்லாம் நாம் விலக்கி பாதுகாக்க முடியும். இதுதான் தேவனுடைய கடைசி காலத்துடைய சத்தியங்கள். எப்படியோ வாழ்ந்தோம், இனி இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற ஒரு கட்டளைக்குள்ளாக நாம வந்தாச்சு. வந்துதான் ஆகணும். பாதுகாப்பு வேண்டும் அல்லவா? நமக்கு வேண்டிய நன்மை எல்லாம் தேவன் கொடுக்க வல்லவர். உலகத்தில் என்ன நடந்தாலும் நமக்கு வேண்டிய நன்மை தேவன் கொடுப்பார்.
நமக்கு தான் அதிசயங்களை காணப்படுவார் தேவன். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இந்த 3 அனுபவங்களை நாம் செயல்படுத்த தேவன் கிருபை செய்வாராக. என்ன அனுபவங்கள்? நமக்குள்ளாக செழிவு, நமக்குள்ளாக இரண்டாவது தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும், மூன்றாவது ஊக்கமான ஜெபம். ஜெபப்படுற அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். அந்த அவரோட கூட அந்த கனெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஏதோ சர்ச்சுக்கு வரும்போது கனெக்ஷன் கிடையாதுங்க. எப்போதும் ஏதாவது பிரச்சனையை உடனே என்ன பண்ணுங்க, அவரோட தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அனுபவத்தில் போகும்போது தானாய் கதவு திறவுண்டது. இந்த மாதம் உங்களுடைய பிரச்சனை எதுவாக தானாகவே மாறப்போவதை நீங்க பார்க்க போறீங்க. அந்த மாறுவதற்குரிய வழிமுறை என்ன? இதுதான் மெத்தட். இந்த வழியில தான் நம்ம செய்ய முடியும். வேற என்ன பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு கூட பாதிரி சிறு என்ன பண்றாங்க, ஒரு வால்ல என்ன பண்றாங்க, இடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அந்த இடிப்பு தான் எந்த பண்ணணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த விதமாக வாழும்போது அந்த தேவனை நம் மத்தியிலே கடந்து வருகிறவராக இருக்கிறார். தானா பிரச்சனை மாறப்போது நீங்க அதுக்காக நீங்க என்ன பண்ண வேண்டிய, கவலைப்பட வேண்டிய இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் தானா நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. தானா முடிய போகுது. திறப்பா நாம் செய்ய வேண்டியது நாம் செய்வோம். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், நாம் அதை செய்வோம். தெளிவாயிருங்க. கர்த்தர் மெய்ப்பராயிருக்கிறார், தாட்சி அடையர் என்கிற தெளிவு இருக்க வேண்டும். உலகத்தில் இருப்பவனை பார்க்கணும், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்கிற தெளிவு இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற வேத தெளிவு நமக்குள் இருக்க வேண்டும். இரண்டாவது ஜெபம் நமக்குள் இருக்க வேண்டும். மூன்றாவது தேவன் நம்மோடு கூட இருப்பதற்காக பிரயாசப்படுவோம். தானா எல்லாம் மாறும். கண்களை மூடுவோமா? தேவனை நோக்கி பார்த்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அதுபோல் நாங்களும் இந்த காலை பொழுதிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இதோ ஆண்டவரே, இந்த முகநூல் வழியாக யாரெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஆண்டவரே செய்தியை பார்க்கிறாளோ அவர்களையும் நீ பிரகாசிக்க பண்ணும். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தானாய் மாற்ற போவதற்காக சோத்திரம். ஆண்டவரே, எப்பேற்பட்ட ஆண்டவரே தடைகள் எல்லாம் மீறி, ஆண்டவரே எவ்வளவு காவலை எல்லாம் மீறி, இருப்பு கதவை மீறி ஆண்டவரே தானாய் திறக்கப்பட்டு வந்தது போல எத்தனை பிரச்சனை இருந்தாலும், எத்தனை வியாகுலம் இருந்தாலும், எத்தனை வேதனை இருந்தாலும், எத்தனை போராட்டம் இருந்தாலும், பலவீனம் இருந்தாலும், ஆண்டவரே பண ரீதியான குழப்பம் இருந்தாலும் கூட எல்லாம் தானாய் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த மாதம் ஐயா எல்லாம் தானாய் நடக்கும் ஐயா. இந்த மாதம் எல்லாம் தானாய் திறக்கப்படும் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. பல மாதங்கள் பல ஆண்டுகள் ஆண்டவரே நாங்கள் முயற்சி செய்த அந்த காரியங்கள் ஐயா கடினமாய் இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கு கர்த்தாவே அது தானாய் மாற்றுவதற்காக நன்றி கர்த்தாவே. ஆசீர்வதிக்க ராஜா. வந்த தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க ராஜா. இந்த முகநூலாய் சந்திக்கின்ற தேவ ஜனங்களை குடும்பங்களை ஆசீர்வதிக்க ராஜா. இந்த மாதம் எல்லாம் தானாய் திறக்கப்பதற்காய் நன்றி, தானாய் நடக்குவதற்காய் நன்றி கர்த்தாவே. நீ சொன்ன வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது ஐயா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை